உங்கள் சுசை இடம் ஆரோக்கியவன் பன்றி பண்ணை கொம்மேடு. இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அதனால் இன்றைக்கி ஆயுத பூஜை அப்படின்றதுனால ஆயுத பூஜை செலிப்ரேஷனை வீடியோவாக போடலாம் நம்ம பண்ணையிலன்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். பார்த்திங்கன்னா நம்ம பண்ண முன்னாடி ரொம்ப குப்பையாக இருந்துச்சு. ஆயுத பூஜை அப்போ எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணுறது வழக்கம் இல்லை. அதனால் எல்லாத்தையும் நல்லா குப்பையெல்லாம் எடுத்து அப்படி தூரமாக போட்டுட்டு நம்ம சைட்லலாம் என் பேர் ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிட்டு மரம் நட்டு வளர்த்துருக்கோம். இதை நம்ம பண்ணையில் அந்த பக்கம் இருக்கிறதுக்கு தண்ணி வரத்துக்கு நம்ம கேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டெக்கரேஷன் பண்ண போகிறோம். டெக்கரேஷன்னா பெரிய டெக்கரேஷன் இல்லை, சந்தனமும் குங்குமமும் வச்சு இது பண்ணுறது. பார்த்திங்கன்னா ஆயுத பூஜைக்கு சிறப்பானது பொரி, கற்கண்டு, ஸ்வீட்டு, பழம் எல்லாம் வச்சுருக்கோம். நம்ம பன்றிகளுக்கு எல்லாத்தையும் கொடுப்போம். இதான் நம்ம பண்ணையினுடைய உள்ளே இருக்கிற குட்டிகள். எல்லா ரூம்லேயும் குட்டிகள் இருக்குது, எந்த ரூம்லேயும் எம்டியாக இல்லை. நீங்கள் ஒரு நாள் வந்து பார்க்கணுன்னா வந்து பார்த்துட்டு போகலாம். இப்போ பூஜைக்கு தயாராகிடுச்சு. கேட்டில் பார்த்திங்கன்னா சந்தனமும் குங்குமத்தையும் வச்சு நம்ம அந்த மம்டிக்கெலாம் சந்தன குங்குமம், சேவத்துக்கெலாம் சந்தன குங்குமம் வச்சு ரெடி பண்ணி தயாராக வச்சுருக்கோம். இப்போ எங்கள் அம்மா வந்து கற்பூரம், விளக்கெல்லாம் ஏற்றி பூஜையை சீரும் சிறப்புமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. பார்த்திங்கனாக்கா ஸ்வீட்டு, பொரி, பழம் எல்லாம் வச்சு நம்ம ஒரு பண்ணைக்கு ஏதோ நம்ம செய்கிற வேலைக்கு நன்றி சொல்ல விதமாக செய்கிறது. இதுக்காக நம்ம நன்றி சொல்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் அம்மா வந்துட்டாங்க. இப்போது அடுத்து வந்து கற்பூரம் ஏற்றி காட்டுறதுக்கு தயாராக இருக்காங்க. அதுனாக்கா நமது பண்ணைக்கு நம்ம பிஸ்னஸ் நல்லா முன்னேறணும்னு சொல்லி பண்ணுறாங்க. இவங்க தான் ஆரோக்கியம் மாரி. இந்த ஆரோக்கியா பண்ணனுடைய ப்ரொப்ரைட்டர் இவங்க தான். அதுதான் இப்போ தீபம் காட்டியாச்சு. அடுத்து தூபம் காட்டுவாங்க. ஒன்று காட்டி சிறப்பிப்பாங்க. இப்போ அடுத்தது தூபம் எடுக்க போகிறாங்க. கற்பூரத்தை கேட்டு முன்னாடி ஏற்றணும் அப்படின்றதுனால கேட்டு முன்னாடி ஏற்றுறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ அதெல்லாம் டிஸ்டர்பாக இருக்கிறதுனால கீழே எல்லாத்தையும் இழுத்து வச்சுட்டு கேட்டு முன்னாடி கற்பூரத்தை ஏற்ற போகிறாங்க. இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்கன்னா, சிலர் வந்து போராமப்பட்டு இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க, இவங்க இவ்வளோ தூரம் சம்பாரிச்சிட்டாங்கன்னு நினச்சிட்டு போராமப்பட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க, இவங்க இப்படி இருக்காங்களேன்னு. அந்த யோசனை எல்லாம் தவிடு பொடியாக வேண்டும் என்பதற்காக இப்படி செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு அதில் ஒரு நம்பிக்கை இல்லை. அவங்கவுங்க எண்ணம் போல் அவங்க வாழ போகிறாங்க, அவ்வளோதான். அப்படின்னு அம்மாவுடைய விருப்பம். சரி, பண்ணட்டும். இப்போ அடுத்து வந்து தூபம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தீங்கன்னாக்கா தூபத்தை எல்லா ரூம்லேயும் ஊதுவத்தியை ஏற்றி எல்லா ரூம்லேயும் காட்டிட்டு வராங்க. நன்மைகள் உள்ளே வரணும், தீமைகள் வெளியே போகணும் என்பதற்காக செய்கிறாங்கன்னு நம்மளுடைய ஒரு இதுவில் வச்சுருக்கோம். நம்ம பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. இன்னும் நல்லா சிறப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிட்டு இந்த ஆயுத பூஜையை சீரும் சிறப்புமாக செலிப்ரேட் பண்ணிவிட்டோம். நானும் எங்கள் அம்மாவும். எங்கள் அண்ணன் வேலை நிமித்தமாக வெளியே போயிருக்காரு. அதனால் அவர் கலந்து கொள்ள முடியல. எங்கள் அப்பா வெளியே போயிருக்காரு. அதனால் அவரும் கலந்து கொள்ள முடியல. அடுத்து வந்து அவங்க கலந்துக்குவாங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் மின்பன்றி பண்ணையில் என் நண்பரை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம்.